ஒரு 1-2 வாரமாவே இந்த பிரச்சனை சென்னையில போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களோட ப்ரொடெஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, லேப்பிடோன்னு ஒன்று ஓட்டுறாங்கல்ல இந்த பைக் டாக்ஸி, அது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களோட மீட்டர் கட்டணத்தை உயர்த்தணுமா கவர்மெண்ட். என்னமோ இவங்கலாம் இப்போ உள்ள மீட்டர் கட்டணத்துக்கு கீழே தான் காசு வாங்குறாங்க. பாதி இல்ல, முக்காவாசி ஆட்டோல மீட்டர்ன்ற ஒன்னே இருக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தாலும் அது வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படியே அது வேலை செஞ்சாலும் அது சொல்ற காசை நீங்க வாங்க போறது கிடையாது. நீங்க முடிவு பண்ற காசத்தை நீங்க வாங்க போறீங்க. 2.5 கிலோமீட்டர் போறதுக்கு 250 ரூபா கேக்குது. என்ன சொன்னா கோகோன்னு கேட்பேன், ஏன்னா கொடுத்த வேணாம். இந்த சோலாவும் டோபரும் இல்லைன்னா இந்த ஆட்டோன்றதே நம்ம நினைச்சு பார்க்க முடியாது போல, அந்த அளவுக்கு நீங்க காசு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இங்க பைக் டாக்ஸி அப்படின்றது ஓட்டுறவங்களுக்கும் சரி, அதுல பயணம் பண்றவங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே பயனுள்ளதா இருக்கு. அது ஓட்டுறவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குது, அதுல பயணம் பண்றவங்களுக்கு ஒரு டீசென்டான அமௌண்ட்ல ஒரு இடத்தை ரீச் பண்றதுக்கு உதவியா இருக்கு. நான் ஒருத்தன் தான் போறேன், ஒரு 6 இருந்து 7 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் அப்படின்னா நான் பைக் டாக்ஸி புக் பண்ணேன்னா எனக்கு 80 ரூபாயில இருந்து 70 ரூபா வரும் லேப்பிடோல. அதே ஆட்டோ புக் பண்ணேன்னா ஒரு 120 ரூபாயில இருந்து 130 ரூபா வரும். ஒருத்தன் தான் டிராவல் பண்ண போறேன் அப்படிங்கும் போது அந்த அமௌண்ட் எனக்கு ஒர்த்தா தோணுது, அதனால லேப்பிடோவை புக் பண்ணல. 2 பேர் போறோம்னா நான் யோசிக்காம ஆட்டோ புக் பண்ண போறேன், லேப்பிடோலயோ இல்ல சோலாலயோ இல்ல டோபர்லயோ. சரி, இந்த மாதிரியான ஆன்லைன் சேவைகளை நான் யூஸ் பண்ணதுக்கு யார் காரணமா இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் நீங்க. கவர்மெண்ட் மீட்டர் கட்டணத்தை உயர்த்த சொல்றீங்க, ஆனா மீட்டர் கட்டணத்திலே நீங்க வாங்குறது அதை விட அதிகமா தான் வாங்கிட்டு இருக்கீங்க. 3 கிலோமீட்டருக்கு 300 ரூபா, 4 கிலோமீட்டருக்கு 400 ரூபா. அப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல மெட்ரோ சென்னை பூரா வந்துரும். 300 ரூபா போற தூரத்தை 30 ரூபாயில மெட்ரோல போயிருவாங்க. அப்ப மெட்ரோவை தடை பண்ண சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க முதல்ல கரெக்டா இருங்க, உங்களோட பொழப்பு தன்னால நடக்கும். அந்த பைக் டாக்ஸி எல்லாம் கவர்மெண்ட் பேன் பண்ணணும்னு அவசியமே. அதாவது அவங்க பைக் டாக்ஸி தான் ஓட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், அதை ஐடென்டிஃபை பண்ற மாதிரி அவங்களோட நம்பர் பிளேட்டோ ஏதோ ஒன்று கொடுக்கணும். அவ்வளவுதான். அதை பேன் பண்ணணும்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது.